உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. This is Sumati, Reiki Master, Tarot Astrologer, Life Coach. Friends, welcome to our channel. உங்களோட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வருகிற அமாவாசை தினம் 17ஆம் தேதி அமாவாசை வருது. அமாவாசை தினம் ரொம்ப பவர்ஃபுல்லான டே. பிளாக் மேஜிக்காக இருந்தாலும் சரி, உங்களோட கர்ம வினை பிரச்சனையா இருந்தாலும் சரி, அன்னைக்கு நீங்க தீட்சை வாங்கி உங்களோட சக்தி மையங்கள், நம்மளோட 7 சக்கரங்கள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க சப்த மாதாக்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அவங்களோட எனர்ஜி பவர் ஸ்டேஷன் அது. உங்களோட அந்த நிறைய வாழ்க்கை ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு இல்லையா? மணி பிளாக்கேஜஸ், ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள், அப்புறம் உடல் ரீதியான பிரச்சனைகள், குடும்பத்துல ஒற்றுமை இல்லை, குழந்தைகள் கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, குழந்தைகளோட பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு தீர்வு இல்லாம கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்க அன்னைக்கு ஹீலிங் செக்ஷன் அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். அமாவாசை முடிஞ்சு 3ஆம் பிறை அன்னைக்கும் ஒரு நல்ல நாள். பிளாக் ஹோல் சொல்லுவோம் இல்லையா? அங்க சிவனோட ஆதிக்கம் அன்னைக்கு சிவபெருமானோட அந்த அற்புதமான பவர் நிறைஞ்ச நாள் அன்னைக்கு நீங்க அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சாலும் இந்த 2 நாள் ரொம்ப பவர்ஃபுல்லா வருது. ஹீலிங் செக்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்க, இந்த 7 சக்கரா மையங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க முன்னாடியே முன்பதிவு செஞ்சுக்கோங்க. காட் பிளஸ் யூ. குரு சரணம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஏஞ்சல் மெசேஜ் பார்க்க போறோம். இது லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன். இன்னைக்கான ஒரு விஷயம், உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் ஏஞ்சல் கொடுக்கணும்னு நினைக்கிறாருன்னு பார்க்கலாம். உங்களோட நபர் உங்ககிட்ட என்ன கன்வே பண்ண விரும்புறாங்க, ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க. அவர் நம்பர் 44455. ஓகே, காட் பிளஸ் யூ. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான மெசேஜ் இது ஒரு கலெக்டிவ் ரீடிங்காக தரேன். யாருக்கா ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது கலெக்டிவ்ல வருது. ஃபர்ஸ்ட் மெசேஜ் பார்த்தீங்கன்னா, divine timing is at work in your love life. எஸ், நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப காலமாக வெயிட் பண்ணுறீங்க. உங்கள் நபரோட நீங்கள் ரீஜாயின் பண்ணணும். சில பேர் உங்களோட உறவோட நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்க மாதிரி தெரியுது, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி இது மேரேஜ் லைஃப் சொல்லியிருக்கேன். மேரேஜ் லைஃப்பில் யாருக்கெல்லாம் உங்கள் கணவர் இல்லை மனைவியோடு நீங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லாமல் பிரிஞ்சிருக்கீங்க, திரும்ப இந்த உறவு ரீஜாயின் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டவுட் இருக்கு. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களோட மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் எதுவும் ஒரு சைன் தெரியல உங்களுக்கு எதுவும் சைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறீங்க. நீங்கள் வெயிட் பண்ணுற டைம் வீண் போகாதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் நீங்கள் புது உறவுக்காக இப்போ சொல்றது நியூ லைஃப் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கும் சில பேருக்கு உங்களோட பாஸ்ட் லைஃப் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த லைஃப் சரியா செட் ஆகலை, அதனால அது வேண்டாம் சொல்லிட்டு நியூ லைஃப் வேணும்னு சொல்லி கேட்குறீங்கன்னாலும் இது உங்களுக்கு பொருந்தும். ஓகேவா? நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் நடக்கலை. அதனால ஏஞ்சல் என்ன சொல்றாருன்னா, நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த நேரம், நாம கரண்ட் ஃபீல் உங்களுக்கும் உங்க நபருக்குமான அது கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, எப்படி இந்த லவ் இந்த பவுண்டிங் கொண்டு போறீங்க, இந்த உறவை நீங்க எப்படி மெயின்டைன் பண்ண போறீங்க, அதுக்கான மெசேஜ் தான் பார்க்குறோம். ஆனா இப்போ நோ கான்டாக்ட்ல இருக்கிறவங்க நிறைய பேர் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கார்டே அதுக்கான விஷயம் தான் வந்தது. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பாக்குறவங்க ஒரு சிலருக்கு உங்களோட இதயத்தை ரொம்ப பிரைட்டா கொஞ்சம் அன்பு காட்டுங்க, அன்பு செலுத்தணும். நீங்க மற்றவங்க கிட்ட கொஞ்சம் உங்களோட அன்பை வெளிப்படுத்துங்க. சில பேருக்கு வெளிப்படுத்துதல் அப்படிங்கிறது தெரியல, முரட்டுத்தனமா. இப்போ சில மெயில் பாக்குறீங்க அப்படின்னா உங்களோட அன்பை நீங்க இப்படியெல்லாம் சொன்னாதான் தெரியுமா, நான் இப்படி பேசினாவே அவங்க புரிஞ்சுக்க வேணாமா அப்படிலாம் கூட ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பீங்க. அப்படி கிடையாது. நீங்க சொல்ற விதம் இருக்கு இல்லையா, நம்மளோட உள்ளுக்குள்ளேயே வச்சுன்னு இருக்கிறத விட நீங்க உண்மையான அன்பை நீங்க வெளிப்படுத்த தெரியல சில பேருக்கு. அதை நீங்க வெளிப்படுத்தணும்.
உங்களோட அந்த இது வந்து இப்போ ஹார்ட் சக்கரா சில பேருக்கு வீக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த தடை. அதாவது உங்களோட உள்ளுக்குள்ள இருக்கு, ஆனா வெளிப்படுத்த தெரியல. லேக் ஆகுது அப்படின்னா ஹார்ட் சக்கரா வந்து பார்க்கணும். இந்த ஒரு சிலருக்கு சொல்றேன் நானு. அத கொஞ்சம் நீங்க வெளிப்படுத்துனீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட அன்ப புரிஞ்சுக்குவாங்க உங்க நபர். இது லவ்வர்ஸ் ஆர் மேரேஜ் லைஃப்ல இருக்கவங்க 2 பேருமே இப்ப வந்து லவ் லைஃப்ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கும் சரி, உங்க நபருக்கும் சரி இதுதான். இப்ப நீங்க இந்த கார்ட் மூலமா பார்க்கும்போது உங்களுக்கான மெசேஜ் மாரி தான் தெரியுது இது. உங்க நபருக்கு கிடையாது. உங்களுக்கு. உங்களுக்கு வெளிப்படுத்த தெரியல. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு நீங்க வந்து உங்க பார்ட்னரோட வெளியில ஒரு பிக்னிக் மாதிரி, அந்த மாதிரி உங்களோட டேவ என்ஜாய் பண்ற மாதிரி தெரியுது. சில பேர் ஹனிமூன் கூட போயிருக்கலாம். இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சில பேர் ஹனிமூன் கப்புலா கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ என்ஜாய் த பிளெஸ் ஆஃப் ஹாலிடே டைம் டுகெதர். சில பேர் வந்து ஹாலிடேவ வந்து இந்த மாரி கன்வெர்ட் பண்ணி, நீங்க வந்து சரி நம்ம ரொம்ப நாள் ஆச்சு வெளியில போய், இல்லன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா கூட ஒரு சிலருக்கு இருக்கலாம். சரியா? யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல பதிவிடுங்க. காட் பிளெஸ் யூ. அண்ட் சில பேர் வந்து உங்களோட சோல்மேட்டோட இருக்கீங்க. உங்க சோல்மேட் தான் அவங்க. உங்களோட ரீடிங் பார்க்கும்பொழுது அவங்க வந்து உங்களோட சோல்மேட் மாரி தான் தெரியிறாங்க. ம். நீங்க வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு கைடன்ஸ் குடுக்குறாரு ஏஞ்சல். என்னன்னா, இதெல்லாம் நீ வந்து உன் சோல்மேட் கிட்ட நீ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இல்லன்னா அவர் வந்து உங்கள விட்டு மூவ் ஆன் பண்ணிருவாங்க. என்ன சொல்றாரு அப்டின்னா, அவர் வந்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் யூசுவல் டைப்ப விட கொஞ்சம் டிஃபரண்ட்டா தான் இருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்குற எக்ஸ்பெக்டேஷன்ல அவர் இருக்க மாட்டாரு. யுவர் சோல்மேட் மே டிஃபர் ஃப்ரம் யுவர் யூசுவல் டைப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகேவா? ஏன் இவங்க வந்து நார்மலா இருக்க மாட்றாங்க, கொஞ்சம் டிஃபரண்ட்டா இருக்காங்க அப்டின்லாம் சில பேருக்கு டவுட் இருந்தா, அவங்க கேரக்டர் அந்த மாதிரி. அவங்க வந்து உங்களோட சோல்மேட்டா இருந்தாலும், உங்களுக்கு வந்து உங்களோட ஆஸ் யூசுவல் டைப்ப விட உங்களோட அது வந்து நீங்க ஒரு என்ன சொல்றதுன்னா, பிளஸ் எனர்ஜில இருந்தீங்கன்னா, அவங்க மைனஸ் எனர்ஜில இருப்பாங்க. அந்த மாதிரி ஓகேவா? சில பேருக்கு வந்து சோல்மேட் அப்படிங்கிறது ஒரு ட்வின் ஃப்ளேமா கூட இருக்கலாம். நீங்க சோல்மேட் மாரி நெனச்சிருக்கலாம். பட் அவங்க வந்து ட்வின் ஃப்ளேம் ஜர்னில இருப்பாங்க. ஆனா, சில பேருக்கு வந்து அந்த நபரோட தன்மை அந்த மாரி இருக்கும். சில விஷயங்கள்ல ஒத்து போகாது. அந்த மாரி இருக்கு அப்டின்னா, நீங்க இதெல்லாம் வந்து அ அவருக்கு ஏத்த மாதிரி நீங்க பழகிக்கணும். அவர ரொம்ப வந்து நார்மல் டைப்ல கொண்டு வரணும். நார்மலா இல்லையே அவங்க. அந்த மாரிலாம் ரொம்ப எதிர்பார்க்கிறது. சில பேர் வந்து ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா? இவர் வந்து இத பண்ணுவாரா? அத பண்ணுவாரா? இப்படிதான் இவங்க வந்து கேட்கணும். இப்படிதான் பேசணும்னு நீங்க எதிர்பார்க்குற மாரி அவங்க பேசுறதோ, அவங்களோட ஆக்ஷன்லயோ இருக்காது. இன்னைக்கு டே கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. எஸ். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஆ நீங்க விரும்பிட்டு இருக்க அந்த விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. வெரி சூன். என்ன நீங்க ஏஞ்சல் கிட்ட எதிர்பார்த்தீங்க, ஒரு நல்ல பார்ட்னர் வேணும். அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கான அந்த வந்து நபர் வந்து எப்போ வருவாங்க? அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? அதுக்கு ஆன்சர் என்னன்னா, என்ன நீ டிசைட் பண்ணி கேட்டியோ, அது உன்கிட்ட விரைவில வரப்போகுது. அந்த மாதிரி ஒரு பெர்சன் உங்க நபர் உங்கள மீட் பண்ண போறாங்க. ப்ரப்போஸ் பண்ண போறாங்க. ஓகே. அண்ட் சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆ உங்களுக்கும் உங்க நபருக்கும் சரியான ஒரு அட்ராக்ஷன் கிடையாது. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஏணி வச்சா கூட எட்டாது. அவங்க பெரிய இதுல இருக்காங்க. நீங்க ரொம்ப லோவர் இதுல இருக்கீங்க கிளாஸ்ல அப்படிங்கிற மாதிரி. நீங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் அவங்க ரொம்ப லக்ஸூரியஸான லைஃப் ஸ்டைல்ல இருப்பாங்க. நீங்க ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் லெவல்ல இருப்பீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஆ எந்த ஒரு விதத்திலுமே வந்து ஒத்துப்போகாது. உங்களோட ஹேபிட்டா இருந்தாலும் சரி, உங்க பழக்கவழக்கங்கள், ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸ் எல்லாத்துலயுமே வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால ம் இந்த லவ் வந்து ஒரு என்ன சொல்றது? ரொம்ப இந்த ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, எட்டாக்கனிக்கு வந்து எதிர்பார்க்குற மாதிரி. ஓகேவா? அதனால இது வந்து நீங்க தான் முடிவு பண்ணணும். இத வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீங்க வந்து சாதிக்க முடியாது. இந்த லவ் லைஃப் வந்து கொண்டு போறது கஷ்டம். அவங்ககிட்ட நீங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற விதமும், அவங்க உங்கள பார்க்குற விதமும், உங்கள வந்து வேற மாதிரி தான் அவங்கள வந்து கீழ வச்சு பார்ப்பாங்க.
நீங்க தான் தேவையில்லாம உங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேவா? சில பேருக்கு வந்து இப்ப நீங்க லவ் பாண்டிங்ல இருக்கீங்க. அப்புறம் வந்து லவ் லைஃப்ல இருக்கீங்க அப்படின்னா, உங்க நபர பத்தி ஒரு ஐடியா இருக்கும்ல உங்களுக்கு. என் நபர் எப்படிப்பட்ட பெர்சன்? என்ன சொல்றாங்க பார்க்கலாம் மேடம், அப்படி சொல்லி கூட நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். அ ஆக்சுவலி அவங்க உங்களோட சோல்மேட் தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க சில பேருக்கு. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கும் உங்க நபருக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அ உங்க அதாவது நீங்க மனதுல ஒரு விஷயம் நெனச்சுட்டு இருப்பீங்க. ஆனா அந்த விஷயத்த அவரு சொல்லுவாங்க. இப்ப நீங்க மெயில் பார்க்குறீங்கன்னா, உங்க ஃபீமேல் சொல்லுவாங்க. நான் இப்படிதான்ப்பா இத செய்யணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். நீ கரெக்ட்டா அத மாரி சொல்ற." அது அந்த ஃப்ரீக்வன்சிஸ் 2 பேருக்குமே வந்து மேட்ச் ஆயிடும். ஓகேவா? இன்னைக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு. ஆனா இந்த அ இப் இன் இப்போ இந்த விஷயமெல்லாம் நான் சொல்ற மாதிரி உங்களுக்கும், உங்க நபருக்கும் அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகுது அப்படின்னா, அது உங்க சோல்மேட் தான். ஓகேவா? கண்டிப்பா இன்னைக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சில பேருக்கு வந்து ரொம்ப நாளா பிரிஞ்சிருக்கீங்க. சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறுலாம் முடிஞ்சு, ஆ உங்களோட அந்த ரியல் ஃபீலிங் நீங்க வந்து வெளிப்படுத்தலாம். இல்ல உங்க நபர் உங்ககிட்ட வெளிப்படுத்தலாம். இப்ப கணவன் மனைவியா இருக்கீங்கன்னா, ஒரு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல சப்போர்ட் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு சில சைன் காமிக்கிறாங்க. உங்களுக்கு மெசேஜ் சில பேருக்கு வந்து அ உங்க சோல்மேட் பத்தியும், சில பேருக்கு அவேர்னஸ் குடுத்தார் இல்லையா? அது மாதிரி உங்க நபர பத்தின சில விஷயங்கள்லாம் வந்து சைன் நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா இந்த இந்த நபர் வந்து ரொம்ப நாளா உங்ககிட்ட பழகும்போது, நெறைய நெகட்டிவா நீங்க வந்து யோசிப்பீங்க. உங்களுக்கு ஏத்த மாரி இல்லையே! நெறைய விஷயங்கள் உங்களுக்கு டவுட் வரும். இது நம்மளுக்கான சோல்மேட். இப்போ வந்து நீங்க நெனச்சுட்டு இருப்பீங்க, இதுதான் எனக்கு நான் வந்து இத விட்டா எனக்கு வேற இதுவே கிடையாது. நான் இப்படித்தான் வாழ்ந்தாகணும். சில பேர் வந்து கணவன் மனைவியா இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி ஒரு தாட்ல இருப்பீங்க. ஆனா, உங்களுக்கு வந்து டிவைன் நெறைய விதத்துல சைன் குடுப்பாங்க. உங்கள வந்து அலர்ட் பண்றாங்க. கடைசி கார்ட் பார்த்தீங்கன்னா, அலர்ட்னஸ். ஓகேவா? உங்களோட அந்த உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல நெறைய வந்து அந்த ரெட் அலர்ட் குடுக்குறாங்க. நீங்க கவனிச்சு, நீங்க வந்து அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளில வரணும். ஓகே. சில்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் டெக்குக்கு பின்னாடி ஒரு மெசேஜ் வச்சிருக்காரு. இத நான் வந்து இது லாஸ்ட் அந்த மெசேஜ்க்கு ரிலேட்டடானது இது. ஓகேவா? ஆ சில பேருக்கு வந்து சில்ட்ரன்ஸ் இருக்கு அப்டின்னா, 2 கிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஒரு சிலருக்கு 1 கூட இருக்கலாம். ஆனா நெறைய பேருக்கு அந்த 2 கிட்ஸ் இருக்க மாரி தெரியுது. உங்களோட லவ், உங்களோட அந்த திருமண வாழ்க்கை, நீங்க வந்து ஏமாந்துட்டு இருக்கீங்க அந்த நபர்கிட்ட. ஒரு டாக்ஸிக் சோலோட மல்லடிச்சுட்டு இருக்கீங்க. அவங்களோட அந்த உங்களோட இந்த பாண்டிங்னால ஏற்படக்கூடிய வலிகள உங்களோட அதாவது உங்களோட சில்ட்ரன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? அண்ட் ஒரு சிலருக்கு வந்து இப்ப இந்த ரீடிங் பார்க்குறீங்கல்ல, நீங்க கூட ஆ உங்களோட சைல்ட்ஹுட்ல உங்களோட பேரண்ட்ஸோட அந்த பாதிப்புகள் ஆ வந்து உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கலாம். இது ஒரு சிலருக்கு மட்டும் தான். ஓகேவா? ஆனா சில பேருக்கு மோஸ்ட் ஆஃப் இப்ப கரண்ட்ல இது கரண்ட் ரீடிங் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால இது முக்கியமா கவனிங்க. உங்களோட இந்த லவ் பாண்டிங், இந்த அஃபெக்ஷன்ஸ் உங்களோட குழந்தைகள பாதிக்குதுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? இதுக்கு மேல ரீடிங் இல்ல. சரி, ஓகே. இன்னைக்கு சூப்பரா ரீடிங் குடுத்தாரு. சூப்பரா டிஃப்ரெண்ட் மெசேஜ், டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ் நெறைய பேர் இருந்தீங்க. நான் வந்து இந்த ரீடிங்க வந்து ரொம்ப லென்த்தியா கொண்டு போனா கொஞ்சம் ஷார்ட்டாவே பண்ணணும்னு நெனச்சேன். ஆனா மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ்லயே முடிஞ்சிருச்சு நெனைக்கிறேன். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த கரண்ட் ஃபீல் பத்தி, உங்களோட நபர் பத்தி எடுக்கலாம்னு நெனச்சேன். சில பேருக்கு வந்து நோ கான்டாக்ட்ல கூட இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கார்டே நோ கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கான மெசேஜ் மாரி இருந்தது. ஸோ நெறைய பேருக்கு நம்மளோட சேனல வந்து ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இங்க வந்து நான் உங்களுக்கு ரீடிங் மட்டும் குடுக்கல செல்லங்களே. உங்களுக்கு ரெமெடியும் குடுக்குறேன். ஓகேவா? ஏன்னா ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரா இருக்கேன். அதனால உங்களுக்கு இந்த ரீடிங் என்னால குடுக்க முடியும். 2வது இந்த உங்களோட கர்மா ரிலேட்டடான விஷயங்கள், இந்த மாரி ரிலேஷன்ஷிப் வந்து மோஸ்ட் ஆஃப் கர்மா ரிலேட்டடா வரும். ஓகேவா? அப்புறம் வந்து சில பேருக்கு வந்து உங்களோட லவ் பாண்டிங் வந்து பிடிக்காதவங்க பிளாக் மேஜிக் பண்றது, இந்த மாதிரி விஷயத்துலயும் சில பேர் மாட்டிட்டு இருப்பீங்க. அந்த மாரி ஏதாவது உங்களுக்கு ஒரு சிம்ப்டம்ஸ் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா,
இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் நீங்க சரி பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பவர்ஃபுல்லான நாள்ல நான் வந்து உங்களுக்கு அந்த கட்டுகளை வந்து விடுவிக்க முடியும். அதுலேருந்து உங்களை வந்து அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இப்போ அந்த அமாவாசை தினம் வருது. அன்னைக்கு கூட உங்களுக்கு இந்த மாதிரி லைஃப் ஸ்ட்ரகிள்ல இருந்து ஏதாவது ரிலீஃப் வேணும்னு நினைச்சீங்கன்னா, அன்னைக்குதே நீங்க வந்து உங்களோட சக்தி மையங்களை ஆக்டிவேட் பண்ணுங்க. இந்த மாதிரி கர்ம வினை ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சரி பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது ஹீலிங் தேவைப்படுது, இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரணும்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஹீலிங் செக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சாலும் அன்னைக்கு நீங்க வந்து பண்ணிக்கோங்க. இது என்னோட சஜஷன். இந்த மாதிரி லேகிங்ல நீங்க இருந்தாலும் சரி, உங்களோட ஃபேமிலியில யாராவது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. ஒரு குட் கர்மாவை சேர்த்திக்கோங்க. ஓகே, சரி. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.